கோல்ட் ரிங். ஆனா இந்த ரிங் வந்து இந்த பையன் வச்சிட்டே தான் வாங்குனா இது gift எனக்கு. கூட இல்லனா சரி எங்க போனாலும் கூடயே சுத்துறேன். ஹாய் ஹலோ மக்களே, உங்கள் ஈசா மகா விளாக்ஸ். என்ன நேம்லாம் மாற்றின்னு பாக்கிங்களா? நேமும் மாற்றிட்டேன், எல்லாமே மாறி போச்சு. ரொம்ப நாள் வீடியோ போடல, ரொம்ப நாளில், ரொம்ப மாதமில், ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு. கொஞ்சம் பிரச்சனையால் வீடியோ போட முடியல. கொஞ்சம் இல்லை, பெரிய பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. மேரேஜ் ஆகி போச்சு, அதனால் வீடியோ போட முடியல. லவ் மேரேஜ் ஆகி போச்சு. இந்த பிரச்சனை சால்வ் ஆகி இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக போயிட்டுருக்குது. அதான் வீடியோ கப்பிள் ஸ்டுடியோ போட போகிறோம். இனிமேல் நீங்கள் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். ஆமாம், சப்போர்ட் பண்ணுங்க. எங்கள் வீடியோக்கு என்ன பேசணும் எனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறதா இருக்குது. நீங்கள் இனிமேல் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் 2 பேர் தான் சேர்ந்து வீடியோ போட போகிறோம். என்ன பேசுகிறதுன்னு தெரில, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. அதனால தான் புதுசாக வீடியோ போட்டுருக்கோம். நீங்கள் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆமாம், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். திட்டாதீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் திட்டுவீங்க, எங்களுக்கு தெரியும். ஆனால் திட்டாதீங்க, மனசுக்குள்ளே திட்டிக்கோங்க, வெளில திட்டாதீங்க. ஆமாம், நாளைக்கு தான் உங்கள் பர்த்டே 29. ஆமாம், நாளைக்கு தான். இந்த வீடியோ 28 எடுக்கிறோம், 29 பர்த்டே. அதான் செலிப்ரேட்லாம் பண்ணல, சும்மா வந்துருக்குறோம் பர்த்டே கொண்டாட. யாருக்குன்னா கேக் வெட்டியாச்சுல, சாப்பிட்டாச்சு, அதனால பிரச்சனை இல்லை. சும்மா வீடியோ எடுத்து போடலான்னு இருக்கிறோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வேற ஒன்றும் இல்லை, சப்போர்ட் பண்ணால் போதும். வேற ஒன்றும் இல்லையா? வேற ஒன்றும் இல்லை, ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருந்தேன் உங்களுக்கு, பர்த்டே கிஃப்டா. இந்த கிஃப்ட் வந்து கொடுத்துட்டாங்க எனக்கு ஃபர்ஸ்ட். இது ஒரு கிஃப்ட் தான். இது ஒரு கிஃப்ட். இது கொடுத்ததான் பார்த்தாங்க. இது உள்ள ஒன்று இருக்குது, அதை பார்க்கல. அதை பிரித்து படிச்சு பாருங்க. அது வெறும் பேப்பர்ல சொன்னாங்க. உள்ள ஒன்று இருக்குது, அதை படிச்சு பாருங்க, நல்லா இருக்கான்னு தெரியும். கொஞ்சம் கலர் கம்மியாயிட்டேன்னு நினைக்கிறேன். எப்படி எடுக்கணும்? இருங்க, இது எடுக்க கூட தெரியல. பாருங்க, எடுத்தாச்சு. இந்தா இந்த கவிதை, உங்க பர்த்டேக்காண்டி கவிதை எல்லாமே எடுத்து வச்சிருக்கு. கவிதையெல்லாம் எப்படி எழுத ஆரம்பிச்சேன்? நம்மள இங்க ஆள் இருக்கா? என்ன இருக்குன்னு உங்க வாயால படிங்க. தமிழ் தெரியுமா? தெரியாது. நான் இங்கிலீஷ் மீடியம்னால எனக்கு தமிழ் தெரியாது. சரி, படிங்க. என்னவளுக்காய் உன்னவன் எழுதுவது, என்னிடம் எதுவும் இல்லாத போது என்னை நேசித்தவள் நீயே. சரி, இல்ல பொய், சும்மா எழுதுங்க. உன்னை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன், ஹாப்பி பர்த்டே. அதெல்லாம் இப்போ கவிதை எழுதுனதெல்லாம் ஓகே தான். ஆனா இந்த கவிதை வந்து இந்த அளவுக்கு எழுதுற அளவுக்குலாம் இவருக்கு வந்து அறிவுலாம் அந்த அளவுக்கு கிடையாது. எதை பார்த்து எழுதுறாருன்னு தெரியல எனக்கு சத்தியமா. எதை பார்த்து எழுதுனாலும் தெரியல. உனக்காண்டி எழுதி கொடுத்தனா இல்லையா? கிஃப்ட் தான், பர்த்டே கிஃப்ட். மனசுல இருந்து யோசிச்சு எழுதணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. கிஃப்ட் கொடுத்தாச்சு, பர்த்டே கிஃப்ட். இன்னொரு கிஃப்ட் இருக்கு, பெரிய கிஃப்டா. ஆனா அது பெரிய கிஃப்டா? ஆமா, பெரிய கிஃப்டா இருக்கு. இருங்க, எடுத்துன்னு வரேன். இரு, கண்ணை மூடு. அப்ப உனக்கு பர்த்டே மிகப்பெரிய கிஃப்ட் இருக்கு. கண்ணை தர இந்த கிஃப்ட் என்ன கிஃப்ட்னு உழைச்சு பார்த்தா தான் தெரியும். இப்போ இது எந்த நகைக்கடை இருந்து தப்பா உழைச்சு பாரு, இருக்குதா இல்லையான்னு. ஏய், ரிங்கு பர்த்டேக்கு பெரிய ரிங்கு, கோல்டு ரிங்கு. ஆனா இந்த ரிங்கு வந்து இந்த பையன் என்னை வச்சுட்டே தான் வாங்கினா, இது கிஃப்ட் எனக்கு. கூட இல்லைன்னா சரி, எங்க போனாலும் கூடயே சுத்தினா எப்படி? ஆமா, 2 பேர் தனியா பிரிஞ்செல்லாம் இருந்ததே கிடையாது. நடிப்பு ரிங் நல்லா இருக்குதான்னு பாருங்க. நானா செலக்ட் பண்ணி எடுத்த ரிங்கு, கோல்டு ரிங்கு. ஆமா, பர்த்டேன்னு ஒண்ணு குறைச்சல எனக்கு ஒண்ணும் இல்லை. நான் சும்மா இருக்கிறேன். நமக்குலாம் பர்த்டே ஒன்றும் குறைச்சல இல்லை, ஒன்றும் இல்லை. நான் அந்த பையன் போட்டைக்கு செயின் எடுத்து போட்டேன். அந்த பையனுக்கு, அந்த பையன் என் போட்டைக்கு ரிங்கு தான் எடுத்து போட்டிருந்தான். பொய். ஐயோ, ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறதுனால இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இனிமேல் வீடியோ போடுவேன், ரெகுலராக போடணுன்னு இருக்கிறேன். நீங்கள் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் ஓகே. ஈசா மகா விளாக்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரியா? பாய். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பேசுறதுனால என்ன பேசணும்னு தெரியல. சரி, பாய்.